ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 150 கிராம் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் இல்லைனா எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். இனி நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகலாம் இது கலக்கி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணீராக தான் கலக்கி எடுக்கணும். நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதை கலக்கி விட நேரமே பாருங்கள் நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக வருது. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணீராக கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். லட்டு செய்கிறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இதே போல் பெரிய ஓட்டை உள்ள கரண்டியில் நம்ம பொரித்தோம் அப்படின்னா அந்த பூந்தி ரொம்ப பெருசாக வரும். ஆனால் மோத்திச்சூர் லட்டுக்கும் நம்மளுக்கு பூந்தி ரொம்ப சின்ன சின்னதாக வேணும். அதனால் நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் எடுக்கிறேன். ஒரு பின் வச்சு இதில் நிறைய ஓட்டை போடுறேன். பாருங்கள், நிறைய ஓட்டை போட்டிருக்கிறேன். நம்ம இதில் லட்டுக்கு தேவையான மாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தட்டி விட்டாலே போதும், சின்ன சின்ன பபிள்ஸாக வந்துடும். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் பூந்தி செஞ்சு எடுத்துடலாம். அந்த அலுமினியம் ஃபாயிலுக்குள்ளே நம்ம 2 கரண்டி மாவு விட்டுட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பூந்தியெல்லாம் சூப்பராக ரெடியாகி வருது பாருங்கள். எண்ணெய் மீடியம் ஹீட்டோட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பூந்தி எண்ணெய்க்குள்ளே விழுந்த உடனே அப்படியே பபிளாக மேலே வரும். இது பொரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ரொம்ப சின்ன சின்ன பபிள்ஸுங்கிறதுனால நம்ம இதை சீக்கிரமாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பூந்தியெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக சூப்பராக வந்திருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே போல் எல்லா மாவுலேயுமே நான் பூந்தி ரெடி பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும், இனி நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 250 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சர்க்கரை எல்லாம் தண்ணீர் கூட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்குது. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைந்த பிறகு 2 நிமிடம் லைட்டாக கொதிக்க விட்டாலே போதும். அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதுனால லட்டு ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தி எல்லாமே இதில் சேர்த்துடலாம். எல்லாம் இந்த சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல பிரைட் கலரில் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. 5 நிமிடம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ பாருங்கள், சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட வெள்ளை எள்ளு சேர்த்தோம் அப்படின்னாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். நல்லா நெய் மணமாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி இது கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு நம்ம சின்ன உருண்டையாக லட்டு ரெடி பண்ணிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நல்லா ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சின்ன சின்ன பாலை ரொம்ப சூப்பராக லட்டு பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. நெய்யெல்லாம் நிறைய சேர்த்ததுனால நெய் மணம் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.